ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஹச்பி ஃப்ரெண்ட்ஸ் அபிஷியல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி அண்ணோட திவாகர் வீடியோ பார்க்க போறோம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன் ஸ்டாரே சொல்லக்கூடாது, திவாகரை பொழக்க போறோம். இப்ப ரீசனா நடந்த சில பிரச்சனைகள் பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நடிப்பு கிறுக்கன் திவாகர். நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுறேன். ஸ்டார்டிங்ல நான் திவாகரை பார்த்து தப்பா இட போட்டுட்டேன். அவரோட வீடியோ பார்க்கும்போது காமெடியா இருக்கு, ஃபன்னா இருக்கு. நானுமே ட்ரோல் பண்ணியிருக்கேன், சிரிச்சிருக்கேன், மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபன்னான ஒரு ஆளு. கிட்டத்தட்ட பார்த்தா ஜிபி முத்து மாதிரி யோசிச்சிருக்கேன்டா. ஜிபி முத்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் தான், அவரை மாதிரி தான் இவரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திவாகர் சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு சரியான விஷக்கிருமி. பட் நானுமே பிலாங்ஸ் டு ராஜ பரம்பரை தாமா. ஸோ அது நேச்சராகவே வந்து உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுகிற தோரணை. மதுரையில் நாங்களும் ஒரு ராஜ பரம்பரைன்னு வைங்களேன். ஒரு பெருமை. ஒரு கிறுக்க தற்கூரி போட்டு அடிங்கடா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, நான் கேட்கவே மாட்டேன். அதுக்காக ஒரு வீடியோ கூட பண்ணலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு கோவம், அடேங்கப்பா. சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் தான். நான் வந்துட்டு ஒரு கோமாளி, ஜோக்கரு, தற்குறி அந்த மாதிரி நினைச்சா எப்பா சரியான விஷக்கிருமியா இருக்கான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். சாதி வெறி பிடிச்ச விஷக்கிருமி. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. போடா மூஞ்சி லட்சக்கத்துக்கு. கொலை வழக்கு இருந்துச்சுல, அவர் இவரோட பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. உங்க பார்வை என்ன? ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது எதுக்கு இப்ப சொல்லணும், இதுல என்ன பெருமை இருக்கு? ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு இது சொல்றதுக்கே கூச்சப்படணும், அசிங்கப்படணும். சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா, சுர்ஜித் பிரதர் ஒரு ஆணவ கொலை பண்ண ஒருத்தனை, ஒரு குற்றவாளிய நீ வந்து பிரதர்னு சொல்ற. இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு? கேவலமா இல்ல உனக்கு? நாம ஒரு கோமாளியே நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு விவரமா பேசலாம். லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். தேவையில்லாத வேலை. அவர் கொலை பண்ணிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவனோட எதிர்காலத்தை பத்தி நீ எதுக்குடா யோசிக்கிற? குற்றவாளியோட எதிர்காலத்தை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அப்போ உன்னோட மனநிலை எப்படி இருக்கு? டைரக்டா சுர்ஜித்துக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்ன ஆசைனா, சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து லவ்வே பண்ணிருக்கூடாது, பெற்றவர்களை மீறி நீ வந்து லவ்வே பண்ணிருக்கூடாது, அவங்க சம்மதத்தோட தான் எல்லாமே பண்ணிருக்கணும். லவ் பண்ணதுனாலதான் இப்படி ஆச்சு. நாக்களே எவ்வளவு விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன். பெற்ற பிள்ளைகள் வந்து பெற்றவங்களோட பேச்சு கேட்கணும். ஏன்னா இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை பண்ணிருக்கானுங்க, அது உனக்கு தப்பா தெரியல, அது வந்து உனக்கு நீ தவறாவே பார்க்கல. அதை டைரக்டா நீ வந்து ஆணவ கொலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது. எதுக்குடா ஒரு மனுஷ பிறவியா? இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்க்கும்போது குடும்பங்கள், பெற்றோர்கள், அவங்களோட ஆசைகள், விருப்பங்கள் அப்படிங்கிற பூசி மொழிகி ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கான். இப்ப ஒரு தவணை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரரை கூட பிறந்தவரே கொலைகாரனா ஆக வச்சிருக்காங்க. இவன் டைரக்டா சாதிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம இன்டைரக்டா சுர்ஜித்தோட ஃபேமிலிக்கும் அந்த சாதிக்கும் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா இவ்வளவு விவரமான ஆளாயா நீ? அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன, பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம், அவங்க சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. திவாகர் சொல்றது என்னன்னா, அவன் சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிங்க, அப்படி இருந்தா ஆணவ கொலைகள் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தான் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கான். நீங்க யாருமே இதுக்கப்புறம் திவாகரை ஒரு கோமாளியா பார்க்காதீங்க. கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கான், ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அது மாதிரி நினைக்காதீங்க. ஒரு மோசமான ஒரு ஆளு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிபி முத்து திவாகர் போட்டு கிழிச்சாரு, அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சில பண்ணி
செனப்பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பறக்க மயிர அறக்கங்க. இத பத்தி கேள்வி கேட்டதுக்கு திவாகர் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் ஏன்னா எஞ்சி அப்படியே சொல்லுங்க. அதெல்லாம் வேணாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கீழே உள்ள ரொம்ப லோ கிளாஸ் அவங்களோட ஈக்குவலாக அதுவும் வேண்டாம். ஓ இல்லைக்கண்ணா, அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க ஓப்பனாக அசிங்கமாக பேசுகிறாங்க. லோகேஷ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் அந்த மாதிரி சொல்றது கூட நான் அசிங்கம் பண்ணிக்கிறேன். ஜிபி முத்துவ லோ காஸ்ட்னு சொல்ற. இதுல இருந்தே தெரியுது இவன் எப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியன்னு. ஆனா என்ன சொல்றானா, என்ன வந்து இந்த மீடியால வந்து தப்பு தப்பா காட்டுறாங்க. யோ நீ பேசுனதை ஏன் காமிக்கிறாங்க, நீ என்ன பேசுறீங்க அததான் காமிக்கிறாங்க. உன்னை யாருங்க தப்பானா காமிக்கல. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுல கூட நீ கேஸ்ட் பார்த்து பேசணும்னு நினைக்கிற. இப்படி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆளா இருக்க. ஆனா வெளியில உத்தமமா நடிச்சிட்டு இருக்க. என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. நீயும் நல்லவங்க கிடையாது. இவன மாதிரியான ஒரு சாதி வெறி பிடிச்சவன ஒரு கோமாளியாவும் பார்க்க வேணாம். இதுக்கப்புறம் இவனை வளர்க்கவும் வேணாம். இவனை என்கரேஜ் பண்ணாதீங்க. முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்போ வந்து பொழக்கணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கூட நீ பண்ற சூப்பர் தலைவா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களால முடிஞ்சா ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. அவன் ஐடியா கூட மென்ஷன் பண்றேன். முடிஞ்சா அன்ஃபாலோ ரிப்போர்ட் ஏதாவது பண்ணுங்க. அதே போல அவனை வந்து இன்டர்வியூ எடுத்து அவனை வளர்த்து விடாதீங்க. முடிஞ்சா இன்டர்வியூல அவனை போட்டு கிழிச்சா அது சந்தோஷம் தான் பாக்குறதுக்கு. அது ஒரு சில சேனல்ஸ் பண்ணிருக்கீங்க, அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இந்த ஆணவ கொலை பண்றவங்கள மாசா கெத்தா பாக்குற ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு. டேய் அவன் ஆணவ கொலை பண்ண ஒரு கொலை குற்றவாளிடா, கொலைகாரன்டா. அவனை எப்படா நீங்க மாசா கெத்தா பாக்குறீங்க? யாரா நீங்க? உங்களுக்கு மூளை கேட்கணும் தான் தோணுது. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் போஸ்டா போட்டுருக்கானுங்க. டேய் அவன் ஒரு கொலைகாரன், ஒரு கேவலமானவன். அவனை எப்படா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க? அவனை நீ மாசா பாக்குறீங்கன்னா அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்ப. அடுத்த சுர்ஜித் நீதான். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவனுங்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்துருப்பான்ல. ஓகேடா நான் வந்து ஒரு குற்றவாளி, அவன் வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்கான், அவன் வந்து தப்பு செஞ்சிருக்கான், அவன் ஒரு கேவலமான ஒரு ஆளு, அவனுங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமே, அவனை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோமே அப்படின்னு யோசிச்சிருக்கணும்ல. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நாம பேசுற சரியா தப்பா, நாம பண்றது சரியா தப்பாங்கிறத கூட யோசிச்சு பார்க்க முடியாம அந்த அளவுக்கு சாதிப்பிய மண்டை ஃபுல்லா தடை வச்சிருக்கானுங்க. அப்புறம் எங்க யோசிப்பானுங்க? இதுக்கப்புறமாச்சும் திருந்துங்கடா. திருந்துறதுக்கு யோசிங்க. மனம் திரும்பு. கவுண்டம்பாளையன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை வந்து ரஞ்சித் தான் டைரக்ட் பண்ணாரு. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் எவன்டா? அவருக்கே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புரிஞ்சிடுச்சு, நாம பண்ணது தப்பு, நம்ம பேசுனது தப்பு, நம்ம இந்த படம் எடுத்தது தப்புங்கிறது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பா அது ரொம்ப பாடம் கட்டுக்கிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டேன். அதே போல நீங்களும் இத பத்தி யோசிச்சு புரிஞ்சுக்கணும். உலகங்கிறது இவ்வளோண்டு கிடையாது, ரொம்ப பெருசு. நீ இந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கத்து டாக்ஸி ஸ்டாண்டுன்னு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கடா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரிதாபங்கள்ல இருந்து சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ வந்துச்சு. சொசைட்டில என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அதை அப்படியே வீடியோவா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இவனுங்க கேஸ் போடுறாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டானுங்கடா ஜோக்கர்ஸ் அந்த மாதிரிதான் தோணுது. ஏண்டா நீங்க பண்றதுனால அவங்க வீடியோல பண்ணாங்க, அதை பார்த்து கூட திருந்துவீங்கன்னு பார்த்தா அப்பயும் திருந்த மாட்டீங்க. கடைசி வரைக்கும் தற்கொலையாவே வாழ்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம என்ன பண்ண முடியும்? நாசமா போங்க. இதுக்கப்புறமாச்சும் இதுல இருந்து வெளியே வாங்க. இதை பத்தி யோசிங்க. இந்த ஆணவ கொலைங்கிறது பெருமைப்படுற விஷயமும் இல்ல, இதை சப்போர்ட் பண்ணவும் கூடாது. இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல வாழ்றதுக்கு நம்ம எல்லாம் அசிங்கப்படணும், வருத்தப்படணும். இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப தப்புங்க. ஆணவ கொலைன்றது ரொம்ப 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 தப்பானது. அதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதோட ரொம்ப தப்பு. பிறப்பால இங்க எல்லாரும் சமந்தான். அது சப்போர்ட்டோட கெத்துன்னு கமெண்ட்லாம் பண்றாங்க. அது ரொம்ப தப்புங்க. திவாகரும் ஆன் ஸ்கிரீன்ல இப்படிலாம் பேசுறாரு, ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஒரு மாதிரி பேசுறாரு. ஆன் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி பேசினா ரொம்ப ரொம்ப தப்பு. அது இப்ப கூட இவரு சொன்ன மாதிரிதான் அன்ஃபாலோ பண்ணி அது நடந்துருக்கும். அதனால இப்ப திவாகருடைய
அவர் டீஆக்டிவேட் பண்ணாதான் இந்த இன்ஸ்டாகிராம் சைட்ல இருந்து டெர்மினேட் பண்ணாங்கன்னு தெரியல. இன்ஸ்டாகிராமோட ஐடி இப்ப இதா இல்ல, அதாங்க உண்மை. நாட் ஃபவுண்ட்ல இருக்கு. ஆனா பசங்க வேலையை பார்த்துட்டீங்க. பேஸ்புக்ல என்ன வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அது உண்மைதாங்க. பேஸ்புக்ல வீடியோ போடுறாரு. அதான் அந்த பக்கமும் ஏதாவது பண்ணி விட்டுருங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தற்கூரி கூணாங்கலாம் வேணாம். மாமா கோவம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.